மாறன் வீரா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கண்மணி வந்து தவறான முடிவு வந்து எடுத்துட்டாங்க. அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. சுற்றி இருக்கிறவங்கலாம் ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க பார்த்துடுறாங்க. அப்படியே ஸ்ட்ரெக்சரில் வச்சு தள்ளிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துட்றாங்க. அவங்களுக்கு ட்ரிப்ஸ்லேருந்து எல்லாம் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் நர்ஸ்லேருந்து நம்ம வீரா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கப்ப திருப்பி கண் முழிக்கிறாங்க. என்ன எதுக்கு காப்பாத்துறீங்க? நான் இனிமேட்டு இங்கே இருக்கவே கூடாது. ராஜேஷும் இல்லை, எங்கள் அண்ணனும் இல்லை. இனிமேட்டு நான் இருந்து என்ன சாதிக்க போகிறேன்? எனக்கு வாழ்க்கையும் வேணாம். இனிமேட்டு இந்த நரகத்தில் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி, டேய் வேணாம் வேணான்னு வீரா வந்து எவ்வளோ தடுத்தோம். கண்மணி வந்து அந்த ட்ரிப்ஸ் போடுவாங்கள்ல, அதை பிடுங்கி விட்டுட்டு பக்கத்தில் வந்து திருப்பியும் ஏதோ ஒரு பொருளை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஒரு டப்பாவில் அந்த பொருள் இருக்குது. அவசரப்பட்டு அதை தட்டி விட்டாங்க. கீழே விழுந்துருச்சு. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த அந்த பொருளை ஆல்மோஸ்ட் கழுத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் வீரா வந்து கையை பிடிச்சிட்டு கன்னத்திலே பொழிச்சுன்னு அரைஞ்சதுனால அந்த பொருள் வந்து கீழே வந்துருச்சு. ஏண்டி இன்னமும் நாங்கள் எவ்வளோ பாவம் தான் சம்பாரிச்சிருக்கோன்னு எனக்கு தெரியல. அண்ணனும் போயிட்டாங்க, ராஜேஷும் போயிட்டாங்க. இப்போ நீயும் வந்து மைனஸ் ஆகிட்டே போறியா? எனக்கு முடியல அப்படின்னு சொல்லும்போது மருத்துவர் வந்துட்டாங்க. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சோகமாக டிப்ரெஷனாக இருக்கா? யாருக்கு தாம்மா கஷ்டம் இல்லை? எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து வாழ வேண்டியதான். எதுவும் பண்ண முடியாது. நீ சாப்பிட்டா தான் உனக்கு ஜெரிக்கும். இங்கே முக்கால்வாசி பேருக்கு அது தெரியாமல் எல்லாரோட சாப்பாடு வந்து சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்புமா. கொஞ்சமாவது வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்க பழகிக்க. எது வேணால் எப்போ வேணான்னு மாறும். அவ்வளோதான் சொல்ல முடியும். இங்கே நிரந்தரமாக சந்தோஷத்தையும் அனுபவிச்சதில்ல, நிரந்தரமாக சோகத்தையும் அனுபவிச்சதில்லை. பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மருத்துவர். பக்கத்தில் இருக்கிற நர்ஸ் கிட்ட இவங்களை தனியாக எங்கேயும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராமச்சந்திரனும் வள்ளியும் வந்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ராஜேஷாவது காப்பாற்றி கொடுத்தணும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு தான் கடவுளே இதை மட்டும் செஞ்சு கொடுத்துருப்பா. எனக்கு வேறு எதுவுமே வாழ்க்கையில் வேணாங்கிற மாதிரி தான் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மிகப்பெரிய பெங்களூர் டாக்டர் வந்து பார்த்துட்டேன். அவங்க வந்தாங்கன்னா நிச்சயம் வந்து புழைக்க வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, அந்த பையனை வந்து காப்பாற்றி கொடுத்தே ஆகணும். அப்போ தான் கொஞ்சமாவது பாவம் வந்து கழியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப டிரைவர் என்ன ஓடி வராங்க. ஐயா ராஜேஷும் நம்மளை விட்டு போயிட்டாங்க. என்னப்பா சொல்கிற? ராஜேஷும் போயிட்டாங்களா? ஆமாம், ஆப்ரேஷன் நல்லபடியாக தான் முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறமேட்டு பேசிகிட்டு இருந்தப்ப அப்படியே போயிட்டாராம். அவ்வளோதான், இவன் உருப்படியவே மாட்டான். இந்த பாவம் பண்ணியிருக்கான்ல, 7 ஜென்மத்துக்கு வந்து போகாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. ஏன்னா அவன் நீ பெத்த பையனை நான் பெத்த பையனா? அவனை உண்டில் ஆக்கணும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன் மனசில்? இது மாதிரி நிதானம் இல்லாமல் போய் அது மாதிரி பண்ணிட்டு வந்துடுவான். கடைசியில் வந்து நீங்கள் எல்லாம் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம ராமச்சந்திரன். அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து போயிட்டாங்க. நானும் உங்கள் அப்பாட்ட எவ்வளவோ சொல்கிறேன்டா, உன் தம்பி வந்து ஜாமீனில் எடுக்கவே மாட்டேங்கிறான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்ன செய்யறதுனே தெரிலங்கிற மாதிரி சுகமாக இருக்கிறப்ப ஜெயிலுக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நீ பெரிய எடுத்த பையனாக இருக்கலாம், வசதி வாய்ப்போடு வாழ்ந்த பையனாக இருக்கலாம். அதுக்குன்னு இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல் இருந்தான்னு வச்சுக்கிங்க. அப்புறம் அவ்வளோதான், உனக்கு மட்டும் தனி சட்டத்தை வந்து உருவாக்குறது, 10 பேராக சேர்ந்துக்கிட்டு வந்து இங்கே ஏதாவது வம்பிழுத்துக்கிட்டு இருக்குது எதுவும் இருக்கக்கூடாது. வால் ஏதாவது தெரியற மாதிரி இருந்துச்சு ஒட்டை நறுக்கி விட்ருவோம் பார்த்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த அதிகாரிலாம் பேசுகிறாங்க. காஸ்டியூம் வந்து மாற்றிடுறாங்க. வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டுங்கிற மாதிரி போட்டுட்டு அப்படியே அந்த நெஞ்சுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வந்து எழுதியிருக்கு. பார்த்துக்கப்பா, இதான் உன் நம்பர் சரியா? சட்டையை மாற்றி போடுறது எதுவுமே இருக்கக்கூடாது. காலங்காத்தால் எப்போதும் வந்து அட்டண்டன்ஸ் வந்து எடுப்போம் சரியா? தேவையில்லாமல் எதுவும் முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அப்படியே ஒரு தட்டையும் டம்ளரையும் கொடுத்துட்றாங்க. ரொம்ப சோகமாக வந்து அவங்களுக்கு ஒரு அலாட் பண்ண ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீராவோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பாண்டியன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்ணி ஃபோட்டோக்கு பக்கத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க. பவித்ரா நீ வேற கஷ்டப்படுத்தாதம்மா அப்படின்னு சொல்லி வீரா வந்து அவங்கள தேத்துறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பழகு, எப்படி இருந்தாலும் வந்து சரியாயிடுமா. யாரும் நம்ம கூட நிரந்தரமாக இருக்க முடியாது, இதுதான் இயல்பு. இதை புரிஞ்சுக்கணும். நடந்தது எதுவும் மாற்ற முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க, கதறாங்க. அண்ணன் என்னால் முடியல, அண்ணனை பார்க்காம என்னால் எப்படி இருக்க முடியும்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அம்மா நீ தானம்மா வந்து அவளை காலேஜுக்கு வந்து ரெடி பண்ணணும். இனிமேட்டு எதுமா மாற்ற முடியும்? தயவு செஞ்சு வந்து அழுவாதம்மா, ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோ சவுண்டு கேட்டோன்னே வேக வேகமாக வந்து பவித்ரா வந்து ரோட்டுக்கு வந்து ஓடுறாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடப்போதுன்னு சொல்லிட்டு புடி அப்படின்னு சொல்லும்போது வீட்டு வாசல் காம்பவுண்டில் பொத்துன்னு விழுந்து அழுகுறாங்க. என்னையாச்சு, ஏன் அழுகுற? அம்மா ஆட்டோ போகுதும்மா, அண்ணன் இது மாதிரி எத்தனை வாட்டி ஆட்டோவில் வந்து இருப்பாங்க, திருப்பி அண்ணன் வரமாட்டாங்களான்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பவித்ரா சரிம்மா இவளை போய் அனுப்பிச்சி வைனோன்னே அப்படியே வந்து காலேஜுக்கு ரெடி பண்ணி பவித்ராங்கிற பொண்ணை வந்து அனுப்பிச்சிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. கண்மணி இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கண்மணி வந்து எப்படி இருந்தாலும் சமாதானப்படுத்தி ஆகணும்னு சொல்லி வீரா வந்து ரூம்குள்ளே வந்து போக பார்க்குறாங்க. இப்போதைக்கு போகாமல் இருக்கிறது தான் நல்லது. அவளே வந்து ரெடியாகி வரட்டும், இப்போதைக்கு பேசாமல் இருப்போம்னு சொல்லிட்டு
பணம் எவ்வளோ இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு பீரோவை திறந்து பார்க்குறாங்க. ஒரு புக்குக்குள்ளே ஒரு 5000 கிட்ட தான் வீட்லேயே ஒட்டுமொத்த பணமாக இருக்குது. இப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து திரும்பி பார்க்குறாங்க. அண்ணனோட ஆட்டோ போட்டுக்கிட்டு இருப்பாங்களே அந்த ஷர்ட், காக்கி ஷர்ட், அந்த ஷர்ட் வந்து இருக்குது. அதை எடுத்தோன்னே வந்து கதறி கதறி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீரா. எமோஷனல் தாங்காமல் ஒரு பக்கம் கதவை தாப்பா போட்டுட்டு பழைய காட்சிகள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என் தங்கச்சியும் சூப்பராக ஆட்டோ ஓட்டுவா, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், நீ ஓட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஓட்டின சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சின்னதாக வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் மாறன் சாப்பிடுவாப்பா அப்படிங்கிறபோது எல்லாரும் வந்து லைனில் நிற்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு தட்டில் வந்து டவரா போல் இருக்குது, அதில் தள்ளி அப்படி வந்து அவங்க அவங்க தட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு சாம்பார் வந்து ஒரு கரண்டி வந்து வைக்கிறாங்க. எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க. மாறன் வந்து ஃபஸ்ட்டு மூக்கிட்ட கொண்டு வந்தோடனே சாப்பிட முடியல, தூக்கி போட்டாப்புல. அடுத்தது சாப்பிட்லான்னு பார்க்குறாப்புல, அவரால் முடியல. ஒரு வயசான ஒரு பெரியவர் வந்து மாறன் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தாடியிலேருந்து எல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு அப்படியே சோகமாக வந்து அவங்களுக்கான ரூம் அலாட் பண்ணியிருக்காங்களே அங்கே வந்து தூங்குறாங்க. கொசு ஏகப்பட்ட கொசு வந்து சுற்றுது போல் இருக்குது. மாறனை பிடிச்சி கச்சிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் இவங்க தட்டுன்னு தட்டி அவங்க தூங்கவும் முடியல, தூங்காமல் இருக்கவும் இல்லை. என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் வெயிட் பண்ணி பார்ப்போம்.